ஸோ ஸ்மாக் டவுனுக்கு போட்டியாக பிறகு கரண்டாக ராவை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி போடலாம் போல். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வச்சு செஞ்சுருந்தானுங்க இந்த வாரம் ராவை. ஸோ நிறைய கான்ட்ரவர்ஷியலான டிசிஷன்ஸும் இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஃபுல் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க வேண்டாம், மேலோட்டமாக ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போதைக்கு கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனுக்கு ராவுக்கு தான் போட்டின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப மொக்கன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் ஆவரேஜாக இருந்துச்சு. பட் இந்த வாரம் ராவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நோட்டபுள் ஆகும். ஒரு விமன்ஸ் மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு விமன்ஸோட மெயின் இன்ட்ரிங் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ரெண்டு விஷயங்களையும் அது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த வாரம் ராவை. ஏன்னா இந்த வாரம் ப்ரீவியஸ் ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விமன்ஸ் மேட்ச் இல்லாமல் ஒரு விமன் செக்மெண்ட் கூட இல்லாமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் செக்மெண்ட் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்ட்ரிங் செக்மெண்ட்டாவோ ஒரு மேட்சாகவும் வந்து பார்த்தீங்கன்னா WWE ப்ரொமோட்டே பண்ணலாம் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிங்கில் எடுத்து காலில் எடுத்து வச்சது ஐ திங்க் யோஸ்கை அண்ட் ஆல்சோ மேக்ஸ் இன்டுபிரி 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இப்படி ஒரு ரா எபிசோட நான் பார்த்ததே கிடையாது. ஒரு விமன்ஸ் மேட்ச் கூட இல்லாமல் ஒரு விமன்ஸ் ப்ரோமோ கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரா எபிசோட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்து யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ சைஸாக ஒரு விஷயத்தை WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ பேலியை வரைக்கும் கரெக்டாக அலுமினி செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க WWE கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சு போல். ஸோ WWE விட்டு தான் போகிறாங்க போல். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோடைய ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். WWE பேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ பேலியுமே WWE விட்டு போக போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பேலி WWE விட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே கான்ட்ராக்ட் பிரச்சனைகள் போகுதுன்ற மாதிரி வந்து தான் சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் பேலி இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போக போகிறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனிமலி செக்ஷனுக்கும் WWE மூவ் பண்ணிட்டானுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு நோட்டபுளான சேஞ்சஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா WWE கிக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் WWE ஒரு மேட்ச் வச்சு ரா எபிசோட கிக் ஆஃப் பண்ணுறதுன்றாங்க. இது முன்னாடி வர வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த தடவை ஒரு கிக் ஆஃப் மேட்சே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோட கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் கிக் ஆஃப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய விஷன் வர்சஸ் G1 ஈவெண்ட்ஸ் டிராகன் லீக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது, நான் டைட்டில் மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. இதில் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஸோ பயங்கரமாகவே G1 ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிராகன் லீ போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஆல்ஃபா அகாடமி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேவ் பண்ணலான்ற மாதிரி வராங்க. பட் அந்த இடத்துல ஒரு சில ட்ராமாஸ்லாம் போட்டு கடைசியாக மேக்ஸ் இன்டுபிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் பண்ணிடுறாங்க. அதோட போட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ பிக் கேஷோடைய ரிட்டனையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பிக் கேஷ்ன்ற மாதிரி மென்ஷனும் பண்ணிட்டானுங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் கிடையாது. ஸோ சமஸ்லாம் முடிஞ்ச ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஸ்பெஷல் வீக் நைட் யார் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஜட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹூசன் கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க அந்த மணி பேக்கை வச்சு. பட் இருந்தாலும் ஜேடி மெக்டோனல் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போகிறேன்ற பேரில் ஒபாஃபெமே மேலே எரிஞ்சு விட்டுருவாரு. கடைசியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க 2 பேருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டுறானுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ டான் ஹூசனுடைய கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்குது கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்துருந்துச்சுல FIFA மேட்ச். ஸோ அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்பெயினுக்கான மேட்ச். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் காசு பண்ணியிருந்தாரு. பார்த்தா அர்ஜென்டினா தோற்று போயிட்டானுங்க. அவங்க நல்லா விளாட்றாங்க, விளையாடாதுன்றதெல்லாம் வேறு விஷயம். பட் இருந்தாலும் கர்ஸ் பண்ணி தோத்துட்டாங்கன்றபோது ஸோ டான் ஹூசன் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நடக்குது மேட்ச் ஒபாஃபெமே வர்சஸ் ஜேடி மெக்டோனலுக்கான மேட்ச். மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனல் போட்டு பயங்கரமாகவே ஒபாஃபெமே பிறந்துறாரு. ரொம்ப ஈஸியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் நடக்குது. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான சால் ருக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைரா வெல்கேரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஃபியூடப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹின்ஸ் இந்த வாரம் ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைரா வெல்கேரியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேலி வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு வெளியே அமிச்சிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்கமிங் சால் ருக்கா அவங்களுடைய டைட்டில் ரெக்கோல் ராட்ரிகஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபியூட்க்கு அப்புறமா ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா வர்சஸ் சால் ருக்கான ஃபியூடை தான் டெவலப் பண்ணுவாங்க போல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசிக்காவை செத்ரான்ஸை மீட் பண்ணுறாருங்க ரிங்கில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவை என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் ரெயின்ஸை உன்னால் தனியாக பீட் பண்ண முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றதை சொல்கிறாங்க. அதுக்கு செத்ரான்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. சோலோசிக்காவை இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியோ அதே மாதிரி நான் உனக்கு ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் ரோமன் ரெயின்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சோலோசிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்ட் பார்த்தீங்கன்னா வராங்க. ஜேக்கப் ஃபார்ட் வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்கா ரிங்கை விட்டு போயிறாரு. அதை பார்த்து ஜேக்கப் ஃபார்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரான்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு ஒரு சூப்பர் கிக் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. அதனால நடக்குது பென்டா சேட் கேபிள் வர்சஸ் ரூசே எதை பெஞ்சுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் பென்டா சேட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேபிள் நம்ம ரூசேவை வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ண வச்சிருப்பாரு ஆங்கிள் லாக் போட்டு. ஸோ இந்த எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பாலியமனோட ஒரு விக்னட் பார்த்தீங்கன்னா யாராகுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலியமன் இவங்களுக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டெவலப் பண்ணுறாங்க. ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஒபாஃபெமேக்கான மேட்ச் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் சம்மர்ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்காக தோக்கடிச்சிட்டேன்னா என்ன அட்டாக் பண்ண வருவியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் அந்த இடத்துல கேட்குறாரு. அதுக்கு ஜேக்கப் ஃபார்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கியான்னு பார்ப்போம், அப்படி இருந்தானா என்கிட்ட கையில்
டெத்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபோர்ட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஜோ ஹென்ரிக்கும் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பேக் ஸ்டேஜில் ஒரு சில கிளாஷ் ஆயிரும். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டுருவாங்க. இதில் ஜோ ஹென்ரி ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் நிறைய இன்டர்ஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. மேட்ச்சுக்கு நடுவில் என்ன ஆயிருதுன்னா டான் ஹூசன் இயோஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டியில் கூட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ இயோ ஹூசன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் நடந்தனால ஜோ ஹென்ரி ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா டான் ஹூசனோட ஃபினிஷர் மூவ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிடிடி அதாவது ட்ரிபிள் டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. டான் ஹூசன் டெத் டாப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. லேட்டரெல்லாம் இந்த மேட்ச்க்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா WWE சம்மர் ஸ்லாம்க்கான ஒரு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ டான் ஹூசனுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கும்ன்றதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி மெயின் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ ஜேக்கப் ஃபார்ட்டுக்கும் எல்ஏ நைட்டுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்சுக்கு நடுவில் ஜிம்மி யூசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் சோலோ சிக்கோவா அவரை வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா ராய்ஸ் கீஸ் வராரு. ராய்ஸ் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா காணாம ஸோ தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. ஸோ ஜே ஊசோ வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போதுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிராவல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ பிளட் லைன் தான் ரொம்ப ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சுல எல்ஏ நைட் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான மேட்ச்சில் ஜேக்கப் ஃபார்ட்டு ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராவல் போது பிராவலில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜேக்கப் ஃபார்ட்டு ஊசோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்தா இருந்து வீத ஒன் சிம்பிள் காட்டி இந்த ஷோவையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணினாங்க. ஓவராலாக பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிக் ஸ்டார்ஸ் யாருமே இல்லை. ஸோ ஒபாஃபமே விட்டுருங்க. ஸோ பிராக் லெஸ்னர் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் இல்லைன்ற போது ஒரு அன்பேலன்ஸ்டு ஷோவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல விமன்ஸ் மேட்ச் அண்ட் ஆல்சோ விமன்ஸ் செக்மெண்ட் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை அவனுங்க. மேபி இவனுங்க நினச்சிருந்தா லைரா வெல்கிரியா கூட வர வச்சு ஒரு ப்ரொமோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பண்ணி விட்டுருக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. இதுதான் ஓரளவுக்கு ஹைலைட்டான மூவ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொதப்பினாங்களோ அது எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணணும்ன்றனால நெக்ஸ்ட் வீக் கார்டு பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ரா வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட கோ ஹோம் எடிஷனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஒன் லாஸ்ட் டைம் இவங்க ஃபியூடுக்கான ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஒபாஃபமே பிராக் லெஸ்னருக்கான வெயிட்டின் செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெயிட்டின்னா ஸோ WWE ஒரு ஜெயின் மான்ஸ்டர் ரெஸ்லர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டின் வைப்பாங்க தெரியுமா. ஸோ இவங்க எத்தனை லிம்ஸ் வராங்க, ஸோ இவங்க எத்தனை பவுண்ட்ஸ் வராங்கன்ற மாதிரி. ஸோ அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நம்ம ஜோ ஹென்ரியும் டான் ஹூசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பண்ண போகிறாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம விஷனை சேர்ந்த நம்ம பிரான் பிரேக்கர் ஆஸ்டின் தியரி வர்சஸ் ஆல்ஃபா அகாடமிக்கான ஒரு நான் டைட்டில் மேட்சுமே வந்து WWE புக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போது சால்ருக்கு அவங்களோட டைட்டில் ரெகுலர் ரெகிஸ்கோ வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சம்மர் ஸ்லாம் நடக்க போகிற முந்தின ரால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்த்தா